2 வண்டியும் ஊட்டிக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டுருக்கு. ஒவ்வொருத்தராக ரெடி ஆகிட்டுருக்காங்க, குளிச்சுட்ருக்காங்க. ரெடியாகி நாங்கள் கிளம்பும் போது மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறோம். மணி இப்போ பார்த்திங்கன்னா அதிகாலை 3 மணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். ஊட்டி ட்ரிப்புக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கரெக்டாக 5:30 மணிக்கு வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து மதுராந்தகத்தை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். அதாவது எங்கள் ஊர் வழியாக ஒரு குறுக்கு வழி இருக்குது. மதுராந்தகத்தை வந்து நம்ம NH திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வந்து அடைஞ்சிடலாம். கிட்டத்தட்ட நாங்கள் 20 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 10 கிலோமீட்டர் போனால் மதுராந்தகம் வந்துடும். இந்த ட்ரிப்புக்கு வரதுக்கு காரணமே சஸ்பென்ஸ். நீங்கள் தான் வந்து வற்புறுத்திட்டே இருந்தீங்க, இந்த வாட்டி எங்கே போக போகிறீங்க, எங்கே போக போகிறீங்க, டூருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதனால் அவர் கூப்பிட்டு போகிறாரு. அது இல்லாமல் போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொடைக்கானலுக்கு நாங்கள் வந்து 4 பேர் ஒரே வண்டியில் போனோம். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் வந்து ஒரு வண்டியில் ட்ரிபிள்ஸே போகக்கூடாது. அதனால இந்த 2 வண்டியில் நாங்கள் போகிறோம். 2 வீலர். ஆமாம், 2 வண்டியில் போகிறோம். ஏன்னா இப்போ வந்து ட்ரிபிள்ஸே போகக்கூடாது. அது இல்லாமல் பசங்களாம் வளர்ந்துட்டாங்க. 2 வருஷம் ஆச்சு கொடைக்கானல் போய். இப்போ 2 வண்டியில் போகிறோம். ஒரு வண்டியில் நானும் விக்கியும் போகிறோம். விக்கி தான் வீடியோ எடுக்கிறான். ஒரு வண்டியில் வந்து தேவயானியும் அவங்க அம்மா வராங்க. அதே மாதிரி சாலை விதிகளையும் மீறக்கூடாது, ஸ்லோவாக போகணும், ரொம்ப ஸ்பீடாக போடக்கூடாது, ஹெல்மெட்டை மறக்காமல் போட்டுட்டு போகணும். ஆமாம், எல்லோரும் ஹெல்மெட் போட்டுக்கணும். விக்கி ஹெல்மெட் போட்டுக்கலாம். விக்கி காமிப்பா, விக்கி காமி வாங்கி. விக்கி தான் வீடியோ எடுக்கிறான். காமெடியாக இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மதுராந்தகத்தை போயிட்டு ஒரு டீ குடிச்சிடலாம். வந்து வண்டி ஏறா வைக்க. நாங்கள் பத்திரமா போய் சேரணுன்றதுக்காக நீங்கள் ஜஸ்ட் ப்ரே பண்ணிக்குவாங்க. எனக்கு தான் திக்குன்னு இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம டீ கடையில் மீட் பண்ணுவோம். இது என்னது? இதை பார்த்தா பெட்ரோல் மாதிரி இல்லை, நம்ம ஊர் குளத்து தண்ணி. ஓகே, கிளம்பலாம். நான் நிலவுக்கு போகிற மாதிரி இருக்குதான். அவன் ஹெல்மெட் போட்டுருக்கான். ஹெல்மெட் போட்டேன். காமெடியாக இருக்கு பார்க்க. நாங்கள் இப்போ NH ரோடுக்கு வந்துட்டோம். காலையில் டீ வந்துருச்சு. இஞ்சி டீ. ஃபஸ்ட்டு டீ எனக்கு தான். டீ குடிக்கலாம் பைத்தியம் முடிச்சது காலையில். இவருக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு தான். நாலு ஜிஞ்சர் டீ. மதுராந்தகம் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா மணி 7 மணி ஆக போகுது. 1.5 மணி நேரத்தில் வெளியே 35 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். பொறுமையாக வந்திருக்கோம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே ஒரு கட்டில் போய் டிஃபன் சாப்பிட்லாம். ஓகேவா? டீ சாப்பிடுங்க. பிஸ்கெட் வேணும், பிஸ்கெட் வாங்கிங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா காலையில் எல்லாரும்? டீ குடிச்சிங்களா? சொல்ல நான் சப்ஸ்கிரைபரை கேட்குறேன். நீங்கள் குடிச்சிட்டு நான் தெரியுது கண்ணில்.
அக்கா இது எந்த இடம் இது? என்னக்கா? விழுப்புரமா? என்னென்ன இருக்கு? அப்புறம் இட்லி வடை பூரி. எவ்வளோ இட்லி எவ்வளோ, வடை எவ்வளோ, பூரி எவ்வளோ? ஒரு செட்டு பூரி 30 ரூபா, இட்லி வந்து 6 ரூபாயா? வடை 6 ரூபா. பூரி இட்லி தான், வடை தான் இருக்குது. வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன பூரியா? ஆ எனக்கு எனக்கு ஒரு பிளேட் இட்லி ஒரு வடை கொடுத்துருங்க. நான் உட்காந்துடுறேன். இட்லி வடை தான், இட்லி வடை தான். நம்ம எங்கே போனால் இட்லி வடை தான். சரி, எனக்கு 3 இட்லி ஒரு வடை. 2 இட்லி வடை வச்சுட்டாங்க உனக்கு. வண்டி ஓட்டல, அதனால் நீ கம்மியாகவே சாப்பிடு. ஆ இட்லி கேட்டேன், பூரி போடுறேன். சரி 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 சரி, பரவாயில்ல அவன் சாப்பிடுவான். உடனே அவன் மாற்றிட்டான் பூரியை. சாப்பிடுவேன். விழுப்புரம் வந்தாச்சு. கார சட்னி நல்லா இருக்கு. மசாலா சூட இருக்கு. மசாலா செம்ம சூடா இருக்கு. தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குது. ஒரு சில இடத்துல தேங்காய் சட்னி வந்து சரி கெட்டுப்படும். புதுசாக அரைச்சிருக்காங்க. அப்படியா? சாம்பார் வா வா, நீ வந்து சாப்பிடுவா. ஆமாம். இட்லி சாப்பிட்டா இருக்கு. வடையும் நல்லா இருக்கு. சட்னியும் ருசியாக இருக்கு. அங்கே தான் செய்கிறாங்க. வண்டியில் தூங்கிடாதீங்க, அதுக்கு எதாவது சாப்பிடுங்க. ஓட்டுறதே நான் எப்படி தூக்க வரோம். சும்மா உட்காந்தேன்னா தூக்க வந்துருக்கோம். மணி 8 மணி இருக்கும். பாய் வாங்கணும்ல, தூங்குறதுக்கு பாய் வாங்கணும்ல. தலைகாணி கொண்டு வந்துட்டாங்க. தலைகாணி கொண்டு வந்துட்டாடா. வண்டியில் பார்க்கலையா நீ? ஆச்சரியமாயி போச்சு. நம்ம ரூம் இடத்துலயே இருக்கணும்னா யாரும் இருக்குல்ல, நம்ம படுக்கணும்னா அக்கா எனக்கு 2 இட்லி. சட்னி சாம்பார் எல்லாம் சூப்பராக இருக்கா. ஒரு கடை பேர் என்னக்கா? ஒரு இட்லி கொஞ்சமா கிழங்கு. கிச்சன் பார்த்தீங்கன்னா பாருங்க, உள்ள தான் கிச்சனு. அங்கே தான் இட்லி சுடுறாங்க. புருஷன் பொண்டாட்டி பொண்ணு கொல்து 3 பேர் தான் கடையை நடத்துகிறாங்க. ஒன்லி இட்லி பூரி சட்னி சாம்பார். இனிமேல் தான் இருக்குது ஹைலைட்ஸு. இல்லை, ஆனால் சேலம் பக்கம்லாம் மழை பெஞ்சு தான் சொல்லியிருக்காங்க. லைட்டாக தூர போடுது. அவன் இட்லி வேணுமா?
எத்தனை கிலோ முதல்ல வாங்கணும்? அக்கா ஏமா பிளேட் அலசிட்டு எடுத்துட்டு வா. பிளேட் அலசிட்டு எடுத்துட்டு வா. அக்கா நான் சொல்லுங்க. 12 இட்லி 4 பூரி 72 112 அப்புறம் 5 வடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விழுப்புரம் வந்தாச்சு. ஜங்ஷன் தான் இது. இன்னும் தான் உள்ளே விழுப்புரம் போகணும். இன்னும் 5 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். காலை டிஃபன் முடிஞ்சுது. மணி பார்த்தீங்கன்னா 8:45. இப்போ போய் விழுப்புரத்தில் போய் பாயும் தலைகாணி வந்துட்டாங்க, பாயை வாங்கணும். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ வந்து அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஊட்டியிலேருந்துனா கண்டிப்பாக எனக்கு நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். 787-1157-239. என்ன பண்றீங்க? பாய் வாங்கியாச்சு. உளுந்தூர்பேட்டையில் வந்து பாயை வாங்கி வந்தாச்சு உளுந்தூர்பேட்டையில். இப்போ வந்து எங்க அம்மாக்கு மட்டும் ஒரு தல்காணி. ஒரு வேப்ப மரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு இருக்குது. நம்ம உளுந்தூர்பேட்டிலேருந்து சேலம் போகிற ரோடுங்க அது. இது என்ன கிராமம்னு தெரில. அதாவது 160லேருந்து 170 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் சேலத்துக்கு வந்து 110 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டாங்க எல்லோரும். இந்த பாய் எத்தனை எந்த மூலிகையா? இவ்வளோ தானா? ஆமாம். நான் அதை சொன்னீங்க ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இங்கே தனியாக பார்க்குறீங்க. மணி 10:30 11 12 1.5 மணி நேரம் டைம். அதுக்குள்ளே தூங்குறீங்களா என்ன பண்ணலாம் தெரியாது. இவ்வளோ வெயிலா? காட்டுன்னு காட்டுது. ஆனால் நல்ல காலம் நம்ம காலையிலே கலந்தாலும் வெயிலே தெரில தெரியுமா? வெயிலே தெரியாமல் நம்ம உளுந்தூர்பேட்டை வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது 12 மணிக்கெலாம் இன்னும் உக்கிரமாக இருக்கும். இப்போ பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, பாறைலாம் இருக்குது பாருங்க. பாறை அப்படியே நிற்குது. இதோ பக்கத்தில் ஒரு வீடு, ஆள்லாம் இருக்காங்கன்னு தெரியுது. பக்கத்தில் நாய் வந்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் பக்கத்தில் மாடு கட்டி போடுவாங்க போது நைட். ஆனால் பாருங்கள், மாட்டு சாணம் ஃபுல்லாக இருக்குது. வைக்கோல் இருக்குது. நல்லா குழு தான் இருக்குது. படுத்துங்க. நான் அப்பா நல்லா தூங்குது. மணி 11 ஆயிடுச்சு. வெயில் பாருங்க, மண்டையை பொழக்குது. தெரியாத ஊரில் நடு காட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டாரு. ஏதோ ஒரு வேப்ப மரத்தை பார்த்துட்டு உணவு பட்டாரு. தலைக்காணி எனக்கு எடுத்துகிட்டு வந்தேன். பாய் எனக்காக வாங்கினா. பாய் எடுத்து தலைக்காணி எடுத்துகிட்டே வாங்க, விட்டா பெட்டே தூக்கி வந்துட போல அப்படின்னு கேட்டு கடைசியில் இவனு ஏற்றிக்கிட்டே இருக்கு. கத்த வேணுமா? மணி ஆயிடுச்சுப்பா. 10 மணிக்கு வந்தோம், 11 ஆயிடுச்சு. ஆமாம்மா. அப்படியே முடிஞ்ச வரைக்கும் தூரம் போயிடணும்.